எனது பெயர் சதீஷ்குமார், புதுச்சேரி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்தியன் வங்கி, புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னோடி வங்கி மற்றும் புதுச்சேரி மாநில வங்கியாளர்கள் குழுமத்தின் சார்பில் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் பல்வேறு வகையான திட்டங்கள் நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அது நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வெவ்வேறு துறைகள் மூலமாக வெவ்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வங்கி துறைகள் மூலமாக விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடு மற்றும் அடிப்படை கணக்கு வசதி துவங்குதல் மற்றும் கடன் திட்டங்கள் போன்ற பல்வேறு பிரதம மந்திரி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்களை மக்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா தரப்பினரும் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பயன்படுத்திக்காத மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி காணொளிகள் மாவட்ட முன்னோடி வங்கிகள் சார்பில் தூர்தர்ஷன் டிவி மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. ஸோ அந்த வகையில் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு மக்களும் பேங்க்கில் உள்ள அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, அடிப்படை வங்கி சேவைகள் மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கடந்த 2014ஆம் வருடம் இந்த திட்டத்தை துவங்கும்போது, மக்கள் அனைவருக்கும் வங்கி சேவைகள் சென்றடைய வேண்டும், சென்றடையாத பகுதிகளுக்கும் மக்களுக்கு வங்கி சேவைகள் சென்றடைய வேண்டும், அடிப்படை வங்கி கணக்குகள் இல்லாத மக்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் ஒரு அடிப்படை வசதி என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரூபே கார்டு, அதாவது இந்த அடிப்படை வங்கி கணக்கு தொடங்கப்படுகின்ற ஒவ்வொரு கணக்குதாரர்களுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபே கார்டு அப்படிங்கிற ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஏடிஎம் கார்டு 2 லட்சம் வரையிலான விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடை வச்சுருக்கோம். அந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வசதி இருக்கும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அனைத்து மக்களும் பாண்டிச்சேரியில் வங்கி கணக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாநிலமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் அனைத்து மக்களுக்கும் வங்கி கணக்கு கொண்ட மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடு எனப்படக்கூடிய 2 திட்டங்கள் இருக்குது. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனான்னு சொல்லுவாங்க. அதில் அந்த பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிறது தான் ஆயுள் காப்பீட்டு திட்டம். அந்த திட்டத்தின் கீழே 436 ரூபா வருடாந்திர பிரீமியம் கட்டினோம்னா 2 லட்சம் வரையிலான காப்பீடு பெறலாம். இந்த திட்டத்தை யாரை பயன்பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 18 வயதிலிருந்து 50 வயது உடைய அனைத்து இந்திய குடிமக்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். அந்த வகையில் 2 லட்சத்திற்கு உண்டான காப்பீட்டு தொகையை இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர்கள் பெற முடியுங்கிறது தான் ஆயுள் காப்பீட்டு திட்டம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம். இத்திட்டம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2018 செப்டம்பர் மாதத்தில் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார். இத்திட்டம் நமது புதுவை மாநிலத்தில் 2019 ஆகஸ்ட் 31ஆம் தேதி நமது முதலமைச்சர் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் 1,03,434 பயனாளிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். நமது புதுவை மாநிலத்தில் 30 மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதில் 12 அரசு மருத்துவமனைகளும் 18 தனியார் மருத்துவமனைகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பிறகு 2021 இத்திட்டம் விரிவுபடுத்தி அனைத்து சிவப்பு அட்டை பெற்றவர்கள் இத்திட்டத்தில் பயனாளிகளாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சிவப்பு அட்டை என்பது நமது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகள். இதனால் இத்திட்டத்தின் மூலம் 2,08,000 பேர் இத்திட்டத்தில் பயனாளிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதில் 2 லட்சம் பேருக்கு 6,68,000 பயனாளிகள் இத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் இந்த 6,68,000 பேரில் நம்ம 5,52,000 பேர் பயனாளிகளுக்கு நாம் மருத்துவ காப்பீடு அட்டையை விநியோகம் செய்துள்ளோம். இப்படி இருக்கும் பொழுது இத்திட்டத்தின் மூலம் நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அங்கிருக்கிற
கிட்ட இருக்கிற அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தேவைப்படும் போது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தேவையில்லை, ஆரோக்கியம் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப புதுவை, காரைக்கால், மாஹே, யானம் ஆகிய 4 ரீஜன்ஸ்லையும் இந்த திட்டம் நாம் கொண்டு வந்துள்ளோம். இது இல்லாமல் இந்த மருத்துவ காப்பீடு அட்டையின் சிறப்பு அம்சம் என்ன என்றால், இந்தியா முழுக்க ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இந்த திட்டம் செல்லுபடியாகும். நமது பக்கத்து மாநிலத்திலும் சரி, நமது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆனால் இத்திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் மட்டும் செல்லுபடியாகும். இதற்காக நமது neighboring states, Tamil Nadu is also taking effective steps to integrate the scheme for beneficiaries of பாண்டிச்சேரி. அதே மாதிரி யானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காக்கிநாடாவில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் நமது யானம் பெனிஃபிஷரிஸ். மாஹேல அதே மாதிரி கேரளாவில் மலபார் கேன்சர் சென்டர், சில முக்கியமான மருத்துவமனைகள் சொல்ல வந்தோன்னா மலபார் கேன்சர் சென்டர், தேர் மாஹே பெனிஃபிஷரிஸ் ஆர் பெனிஃபிட்டிங் ஸோ மச். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நமது மக்கள் வந்து அடையார் கேன்சர் சென்டர், தென் வி ஹேட் ராய் மெமோரியல் இன்ஸ்டியூட், தென் வி ஹேட் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல். இங்கெல்லாம் நம்ம பயனாளிகள் போய் பயனடைந்திருக்கோம். அதே மாதிரி நார்த்லேயும் நம்ம பயனாளிகள் இங்கேருந்து வேலை நிமித்தமாக அங்கே சென்றவர்கள் அங்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பொழுது அந்த மாநிலத்திலையும் நமது புதுவை மக்கள் பயனடைந்துள்ளார்கள். இதுக்கெல்லாம் நம்ம புதுவை அரசு அவங்களுக்கு பணம் செலுத்தியுள்ளது. ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம ஆரம்பித்தது வந்து 4 கோடியில் நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து 28 கோடிக்கு ஒரு வருடத்திற்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நல்லா விரிவு அடைந்தது. அதனால் பயனாளிகள் தன்னுடைய வாழ்வு ஆதாரத்தை ஒரு படி இறங்காமல் மருத்துவ செலவால் குடும்பம் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சராக இன்கர் பண்ணாமல் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியுது. ஏன்னா மருத்துவ செலவு என்பது ஒரு மிகப்பெரிய கொடூரம் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து இந்த மருத்துவ செலவு என்றது எந்த குடும்பத்துக்கும் சில சமயம் தாங்க முடியாது. ஏன்னா இந்த டெக்னாலஜி, த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், த எக்யூப்மெண்ட்ஸ், த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஏற்றத்தில் இருக்கும்போது ஒரு பெனிஃபிஷரிஸ் வந்து மருத்துவ செலவு என்றது எந்த குடும்பத்திற்குமே ஒரு பெரிய செலவு தான். அதை வந்து நம்ம தாங்க முடியாததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஸ்கீமை ஏழை எளிய மக்களுக்கு, அவங்களுக்கு மருத்துவ செலவே தாங்க முடியாத அந்த குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ வந்து அந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தி 70 வயசுக்கு மேலே நமக்கு அனைவருக்கும் சுகர் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், நெஞ்சு வலி வரலாம், ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ பல வியாதிகள் அந்த 70 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால 70 வயசுக்கு மேலே இருக்கிற அனைத்து சீனியர் சிட்டிசன்ஸையும் இந்த திட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2,08,000 குடும்பம் இல்லாமல் நமக்கு 80,000 70 வயசுக்கு மேலே இருக்க குடும்பங்களும் இந்த திட்டத்தில் கொண்டு வந்துடலாம். பிறகு 2024 வந்து ஆஷா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஹெல்பர்ஸ்க்கும் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்னால 2,534 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து 343 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைத்துள்ளாங்க. இது வந்து இந்த திட்டம் வந்து அது சுருக்கமாக நம்ம சொல்ல போனோம்னா நமக்கு கடவுள் கொடுத்த இது ஒரு வரப்பிரசாதம். இந்த வரப்பிரசாதத்தை நாம் நல்ல விதத்தில் நமக்கு தேவைப்படும் போது நம் அருகில் உள்ள மருத்துவமனைகள் மிக சிறப்பான மருத்துவ சிகிச்சையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இத்திட்டத்தின் நோக்கமும், இதுதான் அனைவரின் நோக்கமும், இதுதான் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பாலிசியும் அதுதான். ஸோ எல்லாரும் இந்த அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம். ஆனால் நமக்கு தேவைப்படும் போது நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிற ஒரு வேலெட் என்னன்னா கவர்மெண்ட் நமக்கு கொடுத்தது 5 லட்சம். இது நமக்கு 5 லட்சம் இருக்கும்போது அந்த 70 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ் they need not depend on their children. சில குழந்தைங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, சில குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அப்பேற்பட்டவங்களுக்கு நம்மக்கிட்ட நிரந்தரமாக ஒரு கார்டில் 5 லட்சம் போட்டு நம்ம கையில் கொடுத்த இந்த மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வந்து பயனாளிகள் 1,14,000 பயனாளிகள் நம்ம புதுவை மாநிலத்தில் பயனடைந்தார்கள். 102 கோடிக்கு 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் 108 கோடி ரூபாய் நம்ம இந்த திட்டத்துக்கோசம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த 6 வருடத்தில். இப்போ வந்து இந்த திட்டம் வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு நமது முதலமைச்சர், நமது பாரத பிரதமர் இன்னும் இந்த திட்டத்தை
விரிவுபடுத்தணும், பல இஎஸ்ஐ எம்ப்ளாயிஸை கொண்டுட்டு வரலான்னு ஒரு திட்டம் பைப்லைனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த திட்டம் வந்து வெறும் பணம் செட்டில் பண்ணுறது, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இதில் ஃப்ராடு இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லாரோடைய ஆதார் ஆத்தென்டிகேஷனும் எடுத்து தான் அதன் மூலயமா தான் நம்ம மருத்துவ காப்பீடு அட்டை கொடுக்குறோம். பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் அவங்க வந்து அப்படியே போய் செய்ய முடியும். அங்கேயும் அவங்களுடைய கைரேகையை எடுத்து இவங்க வந்திருக்காங்கன்னு அந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் இருந்ததுக்கு அப்புறம் தான் நாம் வந்து இந்த திட்டத்தில் பயனாளியாக நமக்கு வந்து சிறப்பு மருத்துவ சேவை கொடுக்கப்படுகிறது. ஸோ அப்படியும் நாங்களும் இந்த புதுவை மாநிலத்தில் இருக்கிற ஸ்டேட் ஹெல்த் அத்தாரிட்டி நமது மருத்துவ இயக்குனர் அலுவலகத்தில் இத்திட்டம் இந்த ஆஃபீஸ் இருக்குது. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் டெஸ்க் ஆடிட் பண்ணுவாங்க, ஃபீல்டு ஆடிட் பண்ணுவாங்க, பெனிஃபிஷரி ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தும் நாமும் எந்த பேஷண்ட்டாவது பயனாளிகளுக்கு ஏதாவது அவங்களால அட்டை காமிக்க முடியுமா, மருத்துவமனைகள் பணம் பெற்றிருந்தால் அந்த பணத்தையும் நாம் வந்து அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க 15 அட்டை காமித்த நாட்கள்லேருந்து நாம் அவங்களுக்கு கிளைம் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. என் பேர் தீபா, நான் காரைக்காலேருந்து வரேன். என் பாப்பாவுக்கு 1 வருஷமாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. அதில் ஜிம்மரில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தேன். அவங்க வந்து என்கிட்ட ஆயுஷ்மான் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை சொன்னேன், அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் அதுமாதிரி எடுத்துக்கலாம் சொன்னாங்க. என்ன வேணும்னு கேட்டேன், பாப்பாவோட ஆதார் அட்டை மட்டும் கொடுங்க சொன்னாங்க. அதை வச்சு பாப்பாவுக்கு ஆயுஷ்மான் கார்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு நிறைய பெனிஃபிட் இருந்துச்சு. எதுவும் கேஷ் இல்லாமலே பாப்பாவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 1 இயராக இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள். அதனால் ஆயுஷ்மான் கார்டு இல்லைன்னா நீங்களும் 15 பெனிஃபிட் பண்ணுங்க, அது நிறையா ஹெல்ப் பண்ணுது எல்லாருக்குமே. இந்த மருத்துவ காப்பீடு அட்டை எப்படி பெறுவது, இந்த மருத்துவ காப்பீடுக்கு என்ன அங்கீகரிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த தேசிய உணவுத்துறை சார்பாக நாம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்னு இருக்குது. அந்த திட்டத்தின் கீழே வர சிவப்பு அட்டை பயனாளிகளுக்கு இத்திட்டம் செல்லுபடியாகும். இந்த கார்டு எப்படி வாங்குறதுனா, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த நீங்கள் இருக்கிற இடத்திற்கு கிட்ட இருக்கிற துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், காமன் சர்வீஸ் சென்டர், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே வேணும்னாலும் உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். ஆதார் லிங்க் பண்ணாதவங்க காமன் சர்வீஸ் சென்டரில் ஆதாரில் லிங்க் பண்ணிக்கிட்டு அந்த ஆரம்ப சுகாதார நிலையமோ துணை சுகாதார நிலையம் இல்லைன்னா எதுக்கும் அப்படியே உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் டைரக்டரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் புதுச்சேரி ஸ்டேட் ஹெல்த் அத்தாரிட்டின்னு இருக்குது. இந்த ஸ்கீமை நடத்துகிற அந்த திட்ட ஆஃபீஸ் இஸ் தேர். அங்கே வந்து நீங்கள் இந்த அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து புதுவை மாநிலம் முழுக்கும் இல்லாமல் புதுவை பிரதேசம், யூனியன் பிரதேசம் முழுக்க, காரைக்கால், மாஹே, யானம் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், சமுதாய வழி நிலையம் ப்ளஸ் காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், இந்த அத்தனை மருத்துவமனைகளிலும் நீங்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீடு அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வியாதிக்கு இங்கே கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் அதுக்கும் நாங்கள் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுருக்கோம், 14555. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த மருத்துவமனைக்கு வேணும், எங்கே உங்களுக்கு சேவை கிடைக்குது, இந்த உங்களுக்கு இருக்க ஹார்ட்டுக்கு எங்கே நல்லா இருக்குது, கிட்னிக்கு எங்கே நல்லா இருக்குது, இருதயத்து வயிறு சம்மந்தமாக வேணும்னா அதுக்கும் நீங்கள் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ப்ளஸ் உங்களுக்கு வந்து சில சேவைகள் உங்களுக்கு கிடைக்கலன்னா, இது எனக்கு கிடைக்கல, இந்த மருத்துவமனையில் எனக்கு கொடுக்கலன்னா அந்த ஹெல்ப்லைன் நம்பர்லேயே யூ கேன் ரைஸ் அ கிரிவான்ஸ் ஆல்சோ. ஸோ இதுவும் நாங்கள் வந்து உங்களுக்கு 1-to-1 நாங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தகுந்த சேவைகளை நாங்கள் புதுச்சேரி ஸ்டேட் ஹெல்த் அத்தாரிட்டி வில் டெஃபினெட்லி டூ தட் ஃபார் யூ. இது இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரூரல் அர்பன் அப்படின்ற ஒரு பயமே கிடையாது. யூனியன் பிரதேசம் முழுக்க, இந்தியா முழுக்க அங்கங்கே இருக்கிற காமன் சர்வீஸ் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையத்தில் இந்த மருத்துவ காப்பீடு அட்டை பதிவு செய்து உங்கள் ஆதாரை லிங்க் பண்ணி உங்களை கைரேகையோட இந்த திட்டம் அவங்களோட கியூஆர் கோடு, அந்த அட்டையில் வந்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு இருக்கும், அதில் வந்து உங்களுடைய ஆதார் உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த அட்டையை வந்து ஒரு பொக்கிஷம், உங்களுக்கு இது கடவுள் கொடுத்த பொக்கிஷம். இதை இந்த அட்டை வச்சுருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள்
ஏதாவது உங்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்கிட்ட இந்த அட்டை இருக்குது, இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் அதுதான் புதுவை மாநிலத்தை 1,14,000 பயனாளிகள் பயனடைந்திருக்காங்க. அப்போ நமக்கு 102 கோடி நம்ம மக்களுக்காக நம்ம புதுவை அரசும் மத்திய அரசும் இணைந்து இத்திட்டத்தை புதுவை மக்களுக்காக கொண்டு வந்துள்ளனர். இந்த திட்டத்தை நீங்களும் உங்கள் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் அனைத்த விடுபட்டு பதிவு செய்யாத அனைத்து உறவினர்களையும் மக்களையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது, அருகில் உள்ள மருத்துவமனையில் சென்று இந்த திட்டத்தில் பதிவு செய்து மருத்துவ அட்டையை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாமல் நமது பாரத பிரதமருக்கு ஏழை எளிய மக்களின் சார்பாக புதுவை அரசின் சார்பாக புதுவை மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை இந்த மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்ததற்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எங்கள் அம்மா பேருக்கு அம்மாச்சி, அவங்களுக்கு இன்டெஸ்டைனில் கேன்சர் இருக்குது. நாங்கள் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்ருக்கோம். அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் தேவைப்படுறதால எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இது மாதிரி சொன்னாங்க. PMJY ஸ்கீம் இருக்கிறதால 5 lakh இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்க, அதை வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நாங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எங்களுக்கு உதவுன மாதிரி நீங்களும் பக்கத்தில் இருக்க சுகாதார மையங்களில் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் மெய்யழகன், பூர்ணாபம் கிராமத்தில் பாண்டிச்சேரி கிராமம். நான் எனக்கு வலி வந்தது, அதனால் அப்போ BHல நான் அட்டை போட்டு வச்சுருந்தேன். எனக்கு வலி வந்தெல்லாம் நான் ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிறேன். இங்கே ஆயுஷ்மானத்தில் எனக்கு இப்போ சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா செஞ்சேன், ஃப்ரீயாக செஞ்சேன். வெளியே போய் செஞ்சாக்க நான் அதிக காசு கட்டிருப்பாங்க. நான் GHல ஆயுஷ்மானில் செஞ்சதில் நல்லா ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தாங்க, நல்ல மாதிரியாக இருக்குது. இதேமாரியும் மற்ற உள்ள கிராம மக்களும் வேறு பாண்டிச்சேரியில் உள்ள அனைவர்களும் ஆயுஷ்மானில் சேர்ந்து அட்டை போட்டுருந்தாலும் பரவாயில்ல, அட்டை போடாதவங்களும் பரவாயில்ல, இந்த மாதிரி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா செய்கிறாங்க, நல்லா சிறப்பாகவும் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம வெளியே இப்போ நம்ம இல்லாத ஏழைகள்லாம் மக்கள்லாம் இந்த மாதிரி ஆயுஷ்மானில் சேர்ந்து நல்ல மாதிரியாக பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா செஞ்சுக்கிறாங்க, நல்ல மாதிரியாக இருக்குது, நல்லா சிறப்பாக செஞ்சாங்க, வழி இல்லாமல் இருக்குது. எனக்கு நான் ஸ்ட்ரென்த்து வச்சுருக்கிறேன், இது செஞ்சு GHல தான் பண்ணேன். ஆயுஷ்மான் திட்டத்தில் சேர்ந்து வெளியே போய் செஞ்சால் எனக்கு 50,000 60,000 ஆகிருக்கும். இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் சேர்ந்தனால எனக்கு காசு இல்லாமல் செஞ்சுக்கிறாங்க, நல்ல மாதிரி செஞ்சுக்கிறாங்க, நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. இதேமாரி மற்றவங்களும் பயனடையுமாறு நான் கேட்குறேன். எல்லாம் நல்ல மாதிரியாக செய்யுங்க, சிறப்பாக அட்டை போடுங்க, நல்லா ஆயுஷ்மான் திட்டத்தை நல்லா விசாரிங்க. பக்கத்தில் GHலாம் இருக்குது, அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மாதிரினால நிறைய பேர் இல்லாத ஏழை மக்களுக்கு ஆயுஷ்மான் திட்டம் நல்லா சிறப்பாக செயல்படுகிறது. அதை நீங்கள் சிறப்பாக செய்யுமாறு கேட்கிறேன். நம்ம வாரியத்தின் மூலியமாக பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் நம்ம ஒன்றிய அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணது 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதிலேருந்து புதுச்சேரியில் நம்ம 2015 லான்ச் பண்ணி செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டமானது 4 வெர்டிகல்ஸ் வரும். ஒன்று இன்ஸ்டிடியூ ஸ்லம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது ஒரு குடிசை பகுதி இருந்ததுன்னா அந்த குடிசை பகுதி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பர்மனெண்ட் ஷெல்டர் போட்டு அவங்களுக்கே பயனாளிகளுக்கு கொடுக்கறது ஒரு திட்டம். அப்போ இன்னொன்று அஃபோர்டபுள் ஹவுசிங் ப்ரோக்ராம், அது வீடு வெளியில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது அப்ஜெக்ஷனபிள் லேண்ட்லாம் இருக்கிறாங்களே அதை மாதிரி மக்களை பர்மனெண்ட்டாக வீடு ஷெல்டர் கட்டி கொடுக்கறது ஒன்று. அதுக்கப்புறம் BLCன்னு ஒரு திட்டம் இருக்குது, அதை பயனாளிகள் தாமே வீடு கட்டிக்கொள்ளும் திட்டம். இப்போ நம்ம அந்த 4 திட்டத்தில் நம்ம BLC தான் நம்ம பாண்டிச்சேரியில் டேக்கப் பண்ணி இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு வரோம். இந்த திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியத்துக்கும் இது பொருந்தும். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, யானம் எல்லா பிராந்தியத்தையும் நம்ம தரோம். இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தோன்னா பயனாளிகள் அதாவது அப்ளிகண்ட் சொந்தமாக இடம் வச்சுருக்கணும், பட்டா லேண்ட் வச்சுருக்கணும். அப்போ அவருடைய வருட வருமானம் 3 லட்சத்துக்கு அதிகம் இல்லாமல் 3 லட்சம் குறைவாக இருக்க வேண்டும். புதுச்சேரியிலோ இல்லை எனி பார்ட் ஆஃப் இந்தியாவிலேயோ அவருக்கு எந்த சொந்தமாக வீடோ எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் பேசிக் க்ரைட்டீரியா தான். அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், புதுச்சேரியில் இந்த ரேஷன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். இப்போ அதை மாதிரி இருந்தோன்னா பயனாளிகள் அப்ளிகண்ட் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பமானது
நீங்கள் நேரடியாக ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கலாம். நம்ம ஊரில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாண்டிச்சேரியில் எல்லா ரீஜன்லேயும் சிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, காமன் சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே போனால் கூட அவங்க பண்ணித்தராங்க. இல்லை முடியாதவங்க தெரியாதவங்க கூட நேராக அலுவலகத்துக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு ஒரு ஃபார்ம் வச்சுருக்குறோம். ஈவந்தோ நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தாந்து எங்ககிட்ட கொடுத்தா தான் நாங்கள் ட்ரேஸ் பண்ணி அதை வந்து இது கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கடுத்து அந்த ஒரு பயனாளியும் 330 சதுரடி குறையாமல் வீடு கட்ட வேண்டும். மேலும் இதுவரை புதுச்சேரியில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லாட் தரக்குள்ளே 2 lakhs கொடுத்தோம். அதில் வந்து இந்திய அரசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷேர் வந்து 1.5 lakhs-உம் பாண்டிச்சேரி ஷேரும் 0.5 lakhs-உம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த திட்டம் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1.5-யும் நம்ம மாநில அரசு 50,000-லேருந்து உயர்த்தி 1.5 லட்சமாக உயர்த்தி மொத்தம் வந்து 3.5 lakhs மாதிரி கொடுத்தோம். இப்போ 2.0 இப்போ அது கிட்டத்தட்ட அது அந்த 1.0 அந்த 2 லட்சமும் 3 லட்சமும் தாண்டி வந்தாச்சு. நம்ம அதில் கிட்டத்தட்ட ஒரு 9,500 பயனாளிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு நம்ம வந்து இது ஃபுல்லாக மானியத் தொகை, லோன்லாம் கிடையாது, இது ஃபுல்லாக 100% மானியம். அது அந்த அவுட் ஆஃப் 9,500-ல் கிட்டத்தட்ட 80% வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நம்ம இந்த சக்ஸஸ் ரேஷியோ பார்க்கல நம்மளது ஜாஸ்தி தான். அது அந்த பேலன்ஸ் 20% வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்கிறாங்க. ஒரு 5% வந்து ரூஃப்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு 5% லிண்டல் ரீச் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லோரும் இன்னும் 3-4 மாதத்துக்குள்ளே வந்து எல்லாம் முடிச்சிடுவாங்க. இப்போ சப்சிக்வெண்ட்டாக அந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது 2015 லான்ச் பண்ணக்குள்ளே 2022க்குள் அனைவருக்கும் வீடு என்ற தாரக அடிப்படையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. 2022 நம்ம தாண்டி வந்தாச்சு. 2024 வரைக்கும் அது கவர் ஆகிடுச்சு. இப்போ 2025-ல் 2.0ன்னு சொல்லி நம்ம மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதில் என்ன பெனிஃபிட்னால் வந்து அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2.25 lakhs-உம் ஒரு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு, நம்ம பாண்டிச்சேரி புதுவை அரசு 2.25 லட்சம் கொடுத்து டோட்டலாக வந்து 5 lakhs கொடுக்குற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்கீம்லேயும் நாம் வந்து இதுவரைக்கும் வந்து 1377 பேர், அதாவது இப்போ பாண்டிச்சேரியில் 1050 பேரும், காரைக்காலில் 159 பேரும், மாகே பகுதியில் 18 பயனாளிகளும், ஏனத்தில் 100 பயனாளிகள் இதுவரை தேர்வு செய்யப்பட்டு பயனாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அது விரைவில் அவர்களுக்கு முதல் தவணையாக வழங்கப்படும். இந்த பணம் அனைத்தும் 4 தவணைகளாக வழங்கப்படும். ஆன் கமன்ஸ்மெண்ட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டும், ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பேஸ்மெண்ட் அதாவது தரைத்தளம் வந்த பிறகு ஒரு தவணையாகவும், லிண்டல் ஜன்னல் மட்டம் மேல் மட்டம் வந்தவுடனே ஒரு தவணையாகவும், ரூஃப் முடிஞ்சவுடனே ஒரு தவணையாகவும், ஆன் கம்ப்ளீஷன் ஃபைனலாக கொடுக்குற மாதிரி இதான் நம்ம பிளான். அது மாதிரி தான் இப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். இந்த திட்டத்தில் மேலும் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அனைத்து மாநிலமும் சரி, அதில் புதுவை மாநிலம் மேலும் சிறப்பாக செய்து வந்ததற்காக 2018-இல் பிரதமர் அவார்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். அந்த அவார்டு தான் இங்கே இருக்குது. இது அவார்டு மட்டும் இல்லை, திருப்பி கேஷ் ப்ரைஸ் ஒன்று 10 lakhs கொடுத்தாங்க. அது பிரதமர் கையால் நம்ம முன்னால் இருந்த செயலர் திரு ஜவஹர் அவர்களும் நம்ம மாவட்ட கலெக்டர் அவர்களும் டெல்லியில் சென்று பெற்றுக்கொண்டார்கள். இதனுடைய சிறப்பு மேலும் இந்த திட்டத்திற்கு உறுதுணையாக பயனாளிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு இந்த பணம் பத்தவில்லை என்று ரொம்ப கஷ்டப்படக்குள்ள நம்ம செயலர் அதை ஒரு சிறந்த கவனம் செலுத்தி PMAY ப்ளஸ் என்ற ஒரு திட்டத்தை ஃபார்முலேட் பண்ணி அதை வந்து அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்தினோம். இந்தியாவிலே இதை முதல் முறையாக பாண்டிச்சேரி வந்து செயல்படுத்தினோம். இந்த திட்டத்தினால் புதுச்சேரியில் பெரும்பாலான மக்கள்கள் பயனடைந்துள்ளார்கள். நிறைய பேர் வந்து கிராமத்திலேருந்து நிறைய பேர் நகரத்தை நோக்கி வந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் வாடகை வீட்டில் இருக்கிறார்கள். சொந்தமாக வீடு கிடையாது. அந்த குறையெல்லாம் இந்த திட்டத்தின் மூலம் பெரும்பாலும் நிறைவேறியுள்ளது. மேலும்
இந்த திட்டத்தில் பயனடையாதவர்கள் ஏதாவது இந்த திட்டத்தின் போய் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லை இந்த திட்டத்தில் பயனடைய வேண்டும் என்று ஆர்வப்பட்டால் தேவையென்றால் எங்களை அணுகலாம். எங்கள் குடிசை மாற்று வாரிய அலுவலகம் புதுச்சேரியில் செயல்பட்டு வருகிறது. மற்றொரு கிளை அலுவலகம் காரைக்காலில் செயல்பட்டு வருகிறது. மேலும் அந்தந்த பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய அந்தந்த ஆர்இஓ ஆஃபீஸில் அணுகலாம். மேலும் நீங்கள் ஆன்லைனில் இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு, நீங்கள் ஆன்லைனில் அப்ரோச் பண்ணலாம். தேவையான எங்களை அணுகலாம். நாங்கள் மேலும் இந்த திட்டத்தை சிறப்பாக உங்களுக்கு செயல்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு அனைவருக்கும் வீடு என்ற கனவு இந்த நோக்கத்தோடு 2015ஆம் ஆண்டில் ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். இதில் வந்து 4 துணை திட்டங்கள் இருக்குது. 4 துணை திட்டங்களில் நம்ம மாநில அரசு, புதுவை மாநில அரசு வந்து 4வது திட்டமான பயனாளிகளை தாமே வீடு கட்டும் திட்டமாக தான் இங்கே அமல்படுத்திகிட்டு இருக்குது. இதில் எப்படின்னா, ஒரு சொந்தமாக ஒரு இடம் வச்சுருக்கவங்க ஆண்டு வருமானம், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர்ந்து இருக்கலாம். அவங்களுக்கு இன்னொரு வீடு சொந்தமாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இதில் இருக்கிற தகுதி என்ன, பயனாளியாக ஆகிறதுக்கு என்ன தகுதின்னு கேட்டால் இதுதான் தகுதி. அவங்க விண்ணப்பித்தாங்கன்னா அதை பரிசீலனை பண்ணி நாங்கள் வந்து பயனாளியாக தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மானியம் வழங்குவோம். வீடு கட்டுறதுக்காக மானியம் வழங்குறது தவணைகளாக கொடுப்போம். அது தவணைகளாக கொடுக்கறது வீடு கட்டுமான பணிக்கு ஏற்ப கொடுப்போம். அது பேஸ்மெண்ட் லெவலில் வரும்போது ஒரு மானியமும், ஒரு லிண்டல் லெவல் ஜன்னல் மேல் மட்டம் வரும்போது ஒரு மானியமும், வீடு கட்டி முடித்தோடனே 3வது மானியம். இப்படி தான் இதோட திட்டத்தில் மானியம் வழங்கும் முறை. திட்டம் ஆரம்பிக்கும் போது 2 லட்ச ரூபா என்ற மானியம் என்ற முறையில் தான் நம்ம வந்து திட்டத்தை ஆரம்பித்தோம். அதில் வந்து 1.5 லட்ச ரூபா மத்திய அரசாங்கமும் 50,000 வந்து மாநில அரசாங்கமும் வழங்கி பயனாளிகளுக்கு 3 தவணைகளாக வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டில் மக்களோட கோரிக்கை எடுத்து மக்கள் பிரதிநிதி இவங்களெல்லாம் கோரிக்கை எடுத்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு கண்டறிந்து மாநில அரசோட பங்கை 50,000லேருந்து 2 லட்சமாக உயர்த்தி மொத்தம் 3.5 லட்சமாக மக்களுக்கு வழங்கினாங்க. இதே மாதிரி 3 வருடம். அதில் சிறப்பம்சம் என்னென்னா, அந்த உயர்த்தின அந்த காலகட்டத்தில் யார் அந்த பணிகள் செய்து கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த உதவியை போய் சேர்ற மாதிரி தான் அரசாங்க ஆணை இருந்தது. அது அப்படி தான் நாங்கள் தவணைகளும் வழங்கினோம். இதில் மொத்தம் 9,500 பேர் பயனாளிகளாக மாநில புதுவையில் காரைக்கால், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் 3 பிராந்தியங்களும் சேர்ந்து 9,500 பேர் நம்ம வந்து பயனாளிகளாக தேர்ந்தெடுத்து இதில் 7,300 பேர் பாண்டிச்சேரிலையும், 1,700 பேர் காரைக்கால்லையும், ஒரு 155 பேர் மாஹேலையும், 590 பேர் யானத்தில் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் வீடு முழுமையாக கட்டி முடிச்சுட்டு 3 தவணையும் வாங்கி முழுமையாக கட்டி முடிச்சுட்டாங்க. இதில் நம்ம இந்த திட்டம் அமல்படுத்தும் போது பணம் பற்றாக்குறைன்றது எப்பயுமே இருக்கும். அந்த வீடு கட்டும்போது இருக்குது. அதை எப்படி பூர்த்தி செய்கிறதுன்னு பார்த்து கவர்மெண்ட்டே புதுசாக ஒரு திட்டம் PMA ப்ளஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த திட்டத்தில் எப்படின்னா, பேங்க்லேருந்து லோனு வழங்குறது, இன்ட்ரெஸ்ட்டு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்லேருந்து லோனு எங்களது திட்டத்தில் பயனாளிகளுக்கு வாரியம் மூலம் பரிந்துரையின் பேரில் பேங்க் மூலியமாக லோன் வழங்குறதுன்றது ஒரு திட்டமாக அறிமுகப்படுத்தினோம். இந்த திட்டத்தில் நாங்கள் கொடுக்குற தவணைகளுக்கு ஏற்ப பேங்குகளும் அவங்களோட 3 தவணைகளாக இந்த மானியம் கொடுப்பாங்க. 2 லட்சம் இருக்குது. அதுக்கு துல்லியமாக 2 லட்சம் ரூபா லோனாக வழங்கப்பட்டது. இது பெரும் உதவியாக இருந்தது மக்களுக்கு இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு 2015லேருந்து இப்போ 2025 வரைக்கும் இந்த திட்டம் செயலில் இருந்தது. இப்பொழுது 2வது பாகமாக PMA 2 என்ற ஒரு திட்டம் புதுசாக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் அவங்களோட பங்கு, மத்திய அரசோட பங்கு ஏற்கனவே இருந்த 1.5லேருந்து 2,25,000 உயர்த்தப்பட்டது. இதே போல தான் மாநில அரசோட பங்கும் 2 லட்சத்துலேருந்து 2.25 லட்சமாக உயர்த்தி மொத்தம் 5 லட்சமாக பயனாளிக்கு வழங்குவது என்றது முடிவாயிருக்கு. இதன் அடிப்படையில் யார் விண்ணப்பம், இப்போ எங்களுக்கு நிறைய விண்ணப்பங்கள் வந்திருக்கு. நாங்கள் அதெல்லாம் பரிசீலனை பண்ணி
முதல் பாகம் என்ற முறையில் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் ஒரு 1050 பேரை பயனாளிகளாக தேர்ந்தெடுத்திருக்கோம். காரைக்கால் ஒரு 150 பேர் பயனாளிகளாக சேர்ந்துருக்கோம். இது வந்து கிராமம் நகரம் அப்படின்னு பிரிவுலாம் இல்லை, யாருக்கு வேணாலும் இதில் பயனாளிகளாக நாங்கள் தேர்ந்தெடுப்போம். தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்துருக்கோம். அவங்களுக்கு மானியம் வழங்குறதுக்கான வேலைகளும் நடைமுறையில் இருக்குது. PMA 1 அப்படின்னா இப்போ PMA 1, 2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த PMA 1 ஏற்கனவே செயலில் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகிற அந்த திட்டத்தில் மத்திய அரசாங்கத்திலிருந்து 140 கோடி இந்த திட்டத்துக்காக மாநிலத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் நம்ம மாநில அரசு கிட்டத்தட்ட 115 கோடி இந்த திட்டத்துக்காக ஒதுக்கி நம்மகிட்ட பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயே வாரியத்தினால் கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்திற்கு கிடைச்ச அந்த 140 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 130 கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. மாநில அரசு பெறப்பட்ட 120 கோடிக்கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து 110 கோடி மக்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஊரூரா போயிட்டு எல்லா ஊர் பார்க்க கூட்டுறோம் நட்டப்பாக்கு எல்லாம் சுற்றி வந்தோம் ஐயா. வந்து சந்தத்தோப்பில் வந்து தங்கியிருந்தோம். வந்து சந்தத்தோப்பில் தான் வந்து தங்கிட்டாங்க. 20 வருஷம் ஆச்சு. சந்தத்தோப்பில் எல்லாம் பெரிய மனுஷன் எல்லாம் போயிட்டாங்க. இருக்கிறது சின்ன சின்ன மனுஷன் தான் இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே வந்து சக்கரை காடை வாங்கினோம். நாங்கள் சக்கரை காடை வாங்கி உக்காந்து பார்த்து எல்லா எம்எல்ஆர் பார்த்தாங்க. எல்லா எம்எல்ஆர் பார்த்து கடைசி அங்கெல்லாம் எம்எல்ஆர் வந்தார். கொஞ்சம் இடம் பார்த்து இந்த இடம் பார்த்து கொடுத்தாங்க. கொஞ்சம் மெத்த உக்காந்து அது ஒரு 10 வருஷம் உக்காந்து இருந்து மெத்த சேர்க்கிறது பார்த்து லோன் கொடுத்தாங்க. லோன் 3 லட்சம் கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 லட்சம் கொடுத்தாங்க. வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் கொடுத்தாங்க. வீடு கட்ட பாதி கட்டிட்டோம். பாதி 3 லட்சம் கட்ட முடியல ஐயா. எங்கள் கையில் முடியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் கடன் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும் கட்டிட்டு கொஞ்சம் உக்காந்து இருக்கிறோம். பாதி பேர் கட்டிட்டாங்க, பாதி பேர் கட்டாதே இருக்கிறாங்க. 2 டீப் வாங்கிட்டு கட்டிருக்காங்க. பாதி பேர் கட்டல. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துக்கினே இருக்கிறோம். வாரிய குடிசையில் லோன் கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். 2015 நம்ம மத்திய அரசு அறிவித்த பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், அதாவது இந்த கனவு திட்டமானது இதுவரை நான் முன்பு கூறியது போல் 9500 கிட்டத்தட்ட 9500 பயனாளிகள் பயன்பெற்று உள்ளனர். மேலும் 2.0 திட்டத்தின் கீழ் நம்ம டார்கெட் வந்து 12,000 பெனிஃபிஷரி நம்ம எய்ம் பண்ணியிருக்கிறோம். சோஃபார் இது வரைக்கும் நம்ம வந்து 2000 ரெடி ஆகிடுச்சு. இன்னும் பைப்லைனில் இன்னும் ஒரு 2000 கையில் இருக்குது. இந்த திட்டம் இது முடிவடைவதற்குள் கிட்டத்தட்ட 12,000 பயனாளிகள் பயன்பெறுவார்கள். மொத்தம் 12 ப்ளஸ் ஒரு 22,000 பயனாளிகள் இதன் மூலம் நிரந்தர வீடு அடைவார்கள். இதனால் நம்மளுடைய அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் பெருகி உள்ளது. இயற்கை சீற்றங்களிலிருந்து தங்கள் வீட்டை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். மேலும் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. அவங்க பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு நல்ல சுகாதாரமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த திட்டம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது. எல்லா மக்களும் நம்ம எங்கு சென்றாலும் சார் உங்கள் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இவ்வளோ செஞ்சது, மாநில அரசாங்கம் இவ்வளோ செஞ்சது என்று பாராட்டுகள் அதிகமாக குவிந்து வருகிறது. இந்த பணியில் நாங்களும் எங்கள் துறையும் இதில் ஈடுபட்டு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது நினச்சி நாங்கள் பெருமைப்படுறோம். மேலும் எங்களுடைய சேவை எங்கள் மாநில மக்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி.